குடிநீர் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, ஏன் இந்த பிரச்சனை என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சூழலியல் நக்கீரன். அவருடன் செய்தியாளர் ராஜசேகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தண்ணீரின் பிரச்சனை இவ்வளவு பெரிய அளவில் இல்லாத நேரத்தில் தற்போது இந்த தண்ணீர் நிலத்தடி நீரை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதாக சொல்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? இதுக்கும் நிச்சயமாக மழை அளவுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில் முதல் மழை தென்மேற்கு பருவமழை. அந்த தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுக்க 70 விழுக்காடுன்னு சொன்னால் தமிழகத்தில் அதோடைய விழுக்காடு வெறும் 32 விழுக்காடு தான். அது போக 47 விழுக்காடு வடகிழக்கு பருவமழையும், மீதி 5 விழுக்காடு குளிர்கால மழையும், 15 விழுக்காடு கோடைக்கால மழையும் இருக்குது. இப்போ அண்மைய ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த 5 விழுக்காடும் 15 விழுக்காடும் சேர்ந்து 20 விழுக்காடு மழை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நாம் மிகவும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று மைக்ரோ கிளைமேட்னு சொல்லக்கூடியது நுண் காலநிலை மாற்றம். இது ஒரு தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு அந்த பகுதியை பாதிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன மாதிரியான தீர்வு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்? மிக முக்கியமாக நம்மளுடைய நிலவியல் தன்மையையும் முக்கியம் பார்க்கணும். இங்கே உதாரணமாக நம்ம சொன்னோன்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23 விழுக்காடு இடம் தான் நீர் டிரான்ஸ்மிட்டிவ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கே ஆங்கிலத்தில். அந்த டிரான்ஸ்மிட்டிவ் ரேட் 23 விழுக்காடு தான் தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மணல் தண்ணீரை இழுத்து வைத்துக்கொள்ள ஒரு தன்மை. பாக்கி 77 விழுக்காடு முழுக்க முழுக்க உங்களுக்கு பாவைகள் நிலங்கள் தான் தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடி நீர் ஊறுவதை விட அளவை விட 3 மடங்கு அதிகமாக நம்ம நிலத்தடி நீரை வெளியில் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீரில் தண்ணீரை சேகரிக்கிறதுக்குள்ள எந்த ஒரு முயற்சியையும் நம்ம இன்னும் பெரிய அளவில் செய்யலை. அதனால தான் இந்த அளவுக்கான ஒரு தட்டுப்பாடு இங்கே ஏற்பட்டு.